Hello friends, இன்னைக்கு எடிட்டோரியலில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் வித் திஸ் ஒன். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் மேலே வந்து நடத்துனாங்க. என்ன அப்படின்னா, அங்கே வந்து அதிகமாக வந்து ஃபீஸ் வந்து அவங்க வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 14 டேஸ்க்கு ஐ கெஸ் தே சார்ஜ் அபவுட் 7 lakhs. இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணாங்க. இந்த கொஸ்டின் இஸ், ஏன் அப்படி ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணணும் அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து காஸ்ட் ஆஃப் அவங்க ட்ரீட்மெண்ட் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ வாட்ஸ் த நீட் ஆஃப் ஸ்டிங் ஆப்ரேஷன். ஸோ அதுதான் இதில் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ பிஃபோர் தேட் நம்மக்கிட்ட ஒரு ப்ரைமரியான ஒரு சில கொஷின்ஸ் நம்ம முன்னாடி வந்து நிற்கிது. ஏன் வந்து இந்தியாவில் இவ்வளோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது? ஏன்னா பிகாஸ் இந்தியா இஸ் நாட் தட் ரிச். பட் இருந்தாலுமே வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஏன் அதிகமாக இருக்குது? அண்ட் ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அதிகமாக இருக்குது as compared to தி பப்ளிக் செக்டார் கவர்மெண்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து ஏன் வந்து அதிகமாக இருக்குது? ஸோ கிட்டத்தட்ட ஒரு எஸ்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. 19 lakh ஹாஸ்பிட்டல் பெட்ஸ், 95,000 ஐசியூ பெட்ஸ் அண்ட் 48,000 வென்டிலேட்டர்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. அண்ட் அது வந்து கான்சன்ட்ரேட்டட் அதிகமாக எங்கே இருக்குன்னா, யூபி, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, வெஸ்ட் பெங்கால். ஸோ தமிழ்நாடு, டெல்லி அண்ட் வெஸ்ட் பெங்கால் இதை தவிர மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் தான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் விட அதிகமாகவே ஃபெசிலிட்டிஸ் அண்ட் பெட்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் வந்து ஏன் ப்ரைவேட் ஹெல்த் இவ்வளோ இருக்குது அப்படின்னா, ஸோ அடிக்குவேட் பப்ளிக் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனால அந்த கேப்பை ஃபில் பண்ணுறது யாருன்னா நம்ம ப்ரைவேட் செக்டர் தான் வந்து ஃபில் பண்ணுது. ஓகே, ஸோ ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி, ஒரு கண்ட்ரி வந்து இண்டிபெண்டன்ஸ், ஸோ நம்ம இந்தியாவே எக்ஸாம்பிளாக எடுத்திருப்போம். ஸோ நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டு அந்த டைமில் வந்து நம்ம டெவலப் ஆகணும், எக்கனாமி டெவலப் பண்ணணும் அப்படின்னு இருந்தோம். ஸோ ஹெல்த் கேர் செக்டர் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தது அந்த டைமில். எதில் இருந்தது அப்படின்னா, ப்ரைமரி ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் அட் எவ்ரி லெவல், அட் ஈச் லெவல் வந்து இருக்கணும். அதே மாதிரி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், ஏதாவது வேக்சினேஷனாக இருக்கட்டும், இம்யூனைசேஷனாக இருக்கட்டும், மெட்டர்னிட்டி அண்ட் பீடியாட்ரிக் கேர்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து அவங்க ஃபோக்கஸ்டாக இருந்தது. ஸோ புது இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து டியூபர்குலோசிஸ், டெங்கி, மலேரியா, ஸோ அந்த மாதிரி எந்த இன்ஃபெக்ஷன்ஸுமே வந்துடக்கூடாது, அதுக்கு நம்ம ப்ராப்பர் இம்யூனைசேஷன் அண்ட் வேக்சினேஷன் கொடுக்கணுங்கிறது தான் ஃபோக்கஸாக இருந்ததே தவிர அந்த டைமில், ஏன்னா 1980ஸ்லேருந்தே நம்மளோட டிசீஸ் பர்டன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 1947, ஸோ 50ஸ்னே வச்சுக்கோங்க, 50ஸ்லேருந்து 80s வரைக்குமே நம்மளோட ப்ரைமரி டார்கெட் இதுவாக தான் இருந்தது. ரொம்ப கன்ஃபைன்டாக தான் நம்ம ஹெல்த் கேர் செக்டர் வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்தது. ஓகே, ஸோ மிடில் கிளாஸ் பார்த்திங்கன்னா இப்போது கரண்ட்டில் வந்து அவங்களுக்கு எக்கனாமியாக இருக்கட்டும், வெல்த்தாக இருக்கட்டும், அவங்களோட சூஸிங் பேட்டர்னாக இருக்கட்டும், எல்லாமே மாறிட்டே வருது. ஸோ அவங்க ஒரு நல்ல ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் தான் டிமாண்ட் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து ப்ரைவேட் மெடிக்கல் சென்டர்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த டிமாண்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி தராங்க, நாட் தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம், ஏன் வந்து இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது அப்படின்னா, ஆப்வியஸான விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு கவர்மெண்ட் ஃபண்டிங் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1.3% ஆஃப் ஜிடிபி தான் வந்து பப்ளிக் ஹெல்த் கேரில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுது. ஸோ இதுக்கு என்ன நீட் ஆஃப் தி ஹவர் என்னவா இருக்கும் அப்படின்னா, கிரேட்டர் ட்ரான்ஸ்பரன்சி இருக்கணும், அட்மினிஸ்ட்ரேஷன் டைட்டாக இருக்கணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில், அண்ட் ரிசோர்ஸஸ் வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும் கவர்மெண்ட். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு எல்லாமே வந்து நீங்கள் அந்த ப்ராப்பரான காம்பன்சேஷன் வந்து கொடுங்க. ஸோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரம்பிக்கிறது நிறைய வந்து ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தான். ஏன்னா அவங்களுக்கு அந்த ரெக்கக்னிஷனாக இருக்கட்டும், ஆர் எல்ஸ் வந்து அந்த காம்பன்சேஷன் ஃப்ரம் தி கவர்மெண்ட், அது அவங்க சம்பாதிக்கிற பணமாக இருக்கட்டும், அது வந்து கவர்மெண்ட்டோட ப்ரைவேட்டில் தான் அதிகமாகவே வருது, ட்ரிபிள் 10 டைம்ஸே வருது. ஸோ அதனால தான் போகிறாங்க. ஸோ அந்த ப்ராக்டிஸை வந்து இவங்க கொஞ்சம் அவங்க வந்து குறைக்கணும் அப்படின்னா அவங்க வந்து காம்பன்சேஷன் ப்ராப்பராக கொடுத்தா ஆகணும். ஓகே, ஸோ ப்ரைவேட் மெடிசன் பார்த்திங்கன்னா இந்தியாவில் யூனிஃபார்மாக கிடையாது, ஒரு ரீஜனில் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு சூப்பராக இங்கே வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா, நிறைய ரீஜனில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ரூரலில் வந்து கிட்டத்தட்ட 1 million அன்குவாலிஃபைட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேசிக் ஹெல்த் கேர் தான், சும்மா காய்ச்சல் வந்தால் அண்டு இன்ஜெக்ஷன் போடுறது, ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிவிட்டு அண்ட் சார்ஜிங் ஒரு ஃபீஸ் வந்து கம்மியாக வாங்கிட்டு இருக்காங்க. பட் தே ஆர் ஸோ கால்டு மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸோ டாக்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி இன்னொரு சைட் பார்க்கும்போது ஒரு ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் பிக் கார்பரேட் கம்பெனிஸ், டீப் பாக்கெட் ஹாஸ்பிட்டல்ஸ், இவங்க எல்லாமே வந்து இருக்கிறாங்க. அவங்ககிட்ட எல்லாமே வெல் எக்விப்ட் ஸ்டாஃப், வேர்ல்ட் கிளாஸ் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஹை காஸ்ட் ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைடிங் அண்ட் மெட்ரோ சிட்டிஸில் தான் இருக்குது. ஸோ இது ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஸ்கேல்ஸுக்கு நடுவில் தான் வந்து நிறையா வந்து பார்த்திங்கன்னா சேரிட்டிஸ் அண்டு ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன்ஸ், மிஷன்ஸ், இவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி கம்மி ப்ரைஸில் சில மெடிக்கல் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸுக்கு நடுவில் இப்படி இருக்கிறத நம்மளோட ப்ரைவேட் செக்டர் ஹெல்த் கேர் செக்டர் இந்தியாவில். ஸோ இந்த இடத்துல கவர்மெண்ட்டோட பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது கம்பேர்ட் டு தீஸ் அதர் கவுண்டர் பார்ட்ஸ். ஓகே, ஸோ ஒரு ஃபேக்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இந்தியாவில் வந்து டாப் 1% இந்த பணக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட டோட்டல் வெல்த் வந்து இஸ் ஈக்குவல் டு மீதி 70% பாட்டம் பூரர் பீப்புள் இருப்பாங்களே, அதை விட 4 times அதிகமாகவே இருக்குது.
ஸோ இந்த வெல்த்திக்கு வந்து என்ன டைப் ஆஃப் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி வேணுமோ அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க, அவங்க பே பண்ணுறாங்க, அண்ட் அதை வந்து அவங்களுக்கு கிடைக்கிது வேர்ல்டு கிளாஸ் ஹெல்த் கேர். அண்ட் அதே மாதிரி மிடில் கிளாஸ் வந்து அவங்க பார்க்குறாங்க, ஓகே ஃபைன், ஸோ இதுவும் எனக்கும் வேணும், பட் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் வேணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சு, அஃபோர்டபுளாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா தே ஆர் ஆல்சோ ஆப்டிங் ஃபார் தேட். பட் அந்த பூரர் செக்ஷன் மீதி 70% ஆஃப் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து ரொம்ப அடி வாங்குறாங்க. அது அண்ட் அவங்க தான் வந்து ரொம்ப வல்னரபுளாக இருக்கிறாங்க. அதில் லேக் ஆஃப் ப்ராப்பர் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை அக்சசிபிலிட்டி டு தி ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், அடி வாங்குறதே அவங்க மட்டும்தான். ஓகே, ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் வந்து அதிகப்படுத்தணும். ஸோ யூஎஸில் பார்த்தீங்கன்னா 15% ஆஃப் ஜிடிபி வந்து ஹெல்த் கேர் செக்டருக்கு வந்து அவங்க இது பண்ணுறாங்க, இன்ஃப்யூஸ் பண்ணுறாங்க த்ரூ அந்த இன்சூரன்ஸ் பேஸ்ட் ப்ரைவேட் மெடிசன்ஸ். ஸோ அங்கே வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் தான் வந்து மெடிசன் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகே, பட் ஸ்டில் வந்து அந்த இண்டைசிஸ் வந்து யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸோட கம்மியாக தான் இருக்குது, யூரோப்பியன் ரீஜன்ஸோட கம்மியாக தான் இருக்குது. பட் யூரோப்பில் வந்து ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவங்க பர் கேபிட்டல் ஹெல்த் கேர் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து யூஎஸோட கம்மியாக தான் இருக்குது. ஓகே, இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், இட்ஸ் நாட் தட் இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் ஒரு தெரிஞ்சு வச்சுக்கணும் குளோபலாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ வேறு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட் டாக்டர்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாமே ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்கணும். அண்ட் அது வந்து அந்த ட்ரைனிங் சோன்லி பை கவர்மெண்ட். ஸோ நோ அதர் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் ஷுட் பி அலவுட் இன்சைட். அண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து ரெகுலேட் பண்ணணும். அதுக்கு ஒரு தனி இண்டிபெண்டன்ட் பாடி போட்டு அவங்க காஸ்டிங் டேரிஃப் அவங்க எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அண்ட் ஆடிட்டிங் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், அந்த ப்ராஃபிட் மேக்கிங் அண்ட் சிஎஸ்ஆர் அண்ட் டாக்ஸஸ் எல்லாமே வந்து அவங்க ப்ராப்பராக வந்து பண்ணுறதுக்கும் இண்டிபெண்டன்ட் பாடியை வந்து போடுறது நல்லது. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போது க்ரைசிஸ் டைமில் வந்து ஜென்ரலாக ஹாஸ்பிட்டல்ஸோட ஒர்க் வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் அவங்களுக்கு. பட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம அவங்கள வந்து கவுண்டர் பண்ணுறோம் இல்லை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி த காஸ்ட் ஆஃப் அந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கு ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளோ இன்வால்வோ அதுவும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ சில இன்ஜெக்ஷன்ஸ், சில அந்த லைஃப் கிவிங் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தி காஸ்ட் லைக் 50,000 and 80,000 வரைக்கும்லாம் இருக்குது. ஸோ ஒரு இன்ஜெக்ஷன் கேன் சேவ் அப் டு லைக் டெட் பாடியாக இருந்தால் கூட, லைக் இப்போ தான் இறந்துருக்கீங்க அப்படின்னா கூட ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் போட்டால் வந்து ஒரு 10 to 15 minutes வரைக்கும் இருக்கலாம், யுவர் ஹார்ட் வில் பி பம்பிங் அப்படிங்கிற மாதிரி ஃபார் எமர்ஜென்சி பர்பஸ் வந்து அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதையும் ஃபேக்டரிங் இன் தி மைண்ட், வி ஷுட் நாட் சொல்லி பிளேம் தட் ப்ரைவேட் செக்டர் இஸ் டூயிங் திஸ். டு பி ஃப்ராங்க், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸோட ப்ரைவேட் செக்டர் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் கிவிங் பெஸ்ட். அந்த எஃபிஷியன்சி லெவல் வந்து நல்லா இருக்குது. யா, தே சார்ஜ் மோர், பட் வாட் தே சார்ஜ், தே கிவ் வாட் தே சார்ஜ் ஃபார். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து எஸ் தே வில் ஏர்ன் ப்ராஃபிட், எப்போ ப்ராஃபிட்டாக இருக்கோ அப்போ வந்து ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் தே ஷுட் ஆல்சோ பி அவேர் ஆஃப் நேச்சுரல் டிசாஸ்டர். ஸோ ஏதாவது டிசாஸ்டர் வருதுன்னா லாஸஸ் கண்டிப்பாக தான் இருக்கும். ஸ்கிராப்பிங் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் போகிற வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸோட ஒரு இம்பேக்ட் இந்த ஹெல்த் கேர் செக்டரில் அப்படின்னு தான் இதில் பார்க்குறோம். ஓகே, ஸோ திஸ் ஒன் இதில் வந்து இந்த டோப்பிங் டெஸ்ட்டை பற்றி வந்து ஒரு இந்த நியூஸ் வந்து ரொம்ப நாட் தட் இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் அந்த காம்பவுண்ட் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. நோரான்ட்ரோஸ்டெரான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 19NA, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நாட் தட் இம்பார்ட்டண்ட். ஓகே, அண்ட் கம்மிங் டு திஸ் ஒன், an unravelling group of 7. ஸோ இது ஆல்ரெடி நம்ம G7 to G11 ஒரு டாபிக் பார்த்தோம். இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜூனில் வந்து G7 மீட் வந்து நடக்க வேண்டியதாக இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டியூ டு திஸ் பேண்டமிக் அது வந்து நடக்கலை. ஸோ ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து இதை ஸ்க்ராப் பண்ணிவிட்டு நம்ம G10 இல்லை G11 ஒன்று ஆரம்பிச்சுட்டு அதில் இந்தியா, சவுத் கொரியா, ஆஸ்திரேலியா அண்ட் ரஷ்யா வந்து இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இதில் எல்லா கண்ட்ரீஸுமே ஒத்துக்கிட்டாங்க. ரஷ்யா என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுத்தா தான் நான் ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒயிட் ஹவுஸ் டைரக்டர் வந்து ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் கம்யூனிகேஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, யூஎஸ் பிரசிடென்ட் இன்னொன்று ஆசைப்படுறாரு, என்னென்னா ஒரு 5 ஐஸ் கண்ட்ரீஸ்னு சொல்லுவாங்க, இன்டெலிஜென்ஸ் அலையன்ஸ். ஸோ அவங்களையும் நம்ம வந்து ஆட் பண்ணலாம். ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, UK அண்ட் US இவங்க எல்லாருமே வந்து அந்த G10 இருக்கட்டும் இல்லை G11 இருக்கட்டும் அதில் வந்து இருக்கும் இன்க்ளூட் பண்ணணும். ஒரு சைனீஸ் ஃபாரின் அஃபேர்ஸ் அஃபீஷியல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது எல்லாமே நீங்கள் வந்து எங்களை டார்கெட் பண்ணுறதுக்கு தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்தியா வந்து G7 மீட்டிங்ஸ் எல்லாம், சமிட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வைட்டி அட்டன் பண்ணியிருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா மோடிஜி வந்து ஃப்ரான்ஸில் நடந்தது கூட வந்து போயிருந்துருக்கிறாரு. ஸோ G7 எப்படி எமர்ஜ் ஆச்சு? ஸோ என்னாச்சுன்னா 1973 அரப் இஸ்ரேல் வார் நடந்தது. ஸோ ஆயில் வார்
அந்த மாதிரி ஒரு வார் நடந்தது. அந்த வார் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த ஆயில் ப்ரைஸஸ் எல்லாமே 4 மடங்கு அதிகமாயிருச்சு. ஸோ அந்த ஒபெக் கண்ட்ரிஸ் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா, நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கனடா, ஜப்பான், நெதர்லாண்ட்ஸ் அண்ட் யூஎஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து எக்கனாமி வந்து பயங்கரமாக அவங்களுக்கு அடி வாங்கிடுச்சு. ஸோ இதில் வந்து ஃப்ரெஞ்சு கொஞ்சம் தப்பிச்சிருச்சு. ஸோ ஃப்ரெஞ்ச் ஹேட் சம் குட் ரிலேஷன்ஸ் வித் தி ஒபெக்கோட அந்த மேஜர் கண்ட்ரிஸ் கூட. ஸோ ஃப்ரெஞ்ச் பிரசிடென்ட் என்ன பண்ணாருன்னா, அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் அந்த ஒபெக் கண்ட்ரீஸில் இருக்கிற 5 இம்பார்ட்டன்ட் கண்ட்ரீஸோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் கூட ஒரு அவங்களும் ப்ளஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஜெர்மனி, ஜப்பான், இட்டாலி அண்ட் யூகே கூட ஒரு இன்ஃபார்மல் டிஸ்கஷன் வைக்கலாம், நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வைக்கலாம் தான் ஆரம்பித்தாங்க. அந்த ஆரம்பித்தா தான் வந்து G7 சமிட். ஸோ அது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி G7 ஆயிடுச்சு. அண்ட் அதர் இனிஷியேட்டிவ்ஸ் யூஎஸ் பிரசிடென்ட் பில் கிளின்டன் அண்ட் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் டோனி பிளேயர் வந்து ஓவர் த டைம் என்ன பண்ணாங்கன்னா, G7 G8 மாற்றிட்டாங்க. எப்படின்னா 1998 நம்ம ரஷ்யா வந்து அதில் ஜாயின் பண்ணியிருக்குது. பட் 2014 கிரிமியன் வார்ஸோட அந்த இம்பேக்ட்னால அவங்கள வந்து எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ எக்கனாமிக் சர்க்கம்ஸ்டான்சஸ் இதில் பார்ப்போம். ஸோ G7 கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 2/3 ஆஃப் குளோபல் ஜிடிபியை அந்த G7 கண்ட்ரிஸ் தான் வந்து அக்கௌண்ட் பண்ணுது. இப்போ 2017 ஒரு ரிப்போர்ட் விட்டாங்க, த வேர்ல்டு இன் 2015. ஸோ அது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து G7 கண்ட்ரீஸோட குளோபல் ஜிடிபி ஆன் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி வந்து லெஸ் தென் 1/3 தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஆன் தி பேசிஸ் ஆஃப் MER மார்க்கெட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் பார்க்கும்போது லெஸ் தென் ஹாஃபாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில ஃபேக்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் உங்கள் நோட்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க. மெயின்ஸ் ஆன்சர் எழுதும் போது இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் நீங்கள் நாட் நெசசரிலி தட் ரிப்போர்ட் நேம் இருந்தால் ரொம்ப நல்லது. இல்லைனா இன்னும் ரிப்போர்ட் ஒரு இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அபவுட் தி ஜிடிபி ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணால் அது ஒரு ஆடிட் பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில். ஓகே ஃபைன். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா இந்த டாபிக் இந்த பேராகிராஃப். ஸோ லார்ஜ் E7 எமர்ஜிங் 7 சொல்லி சில கண்ட்ரிஸ் வந்து பிரேசில், சைனா, இந்தியா, இந்தோனேஷியா, மெக்சிகோ, ரஷ்யா அண்ட் டர்க்கி வந்து அக்கௌண்ட் ஃபார் 1/3 ஆஃப் குளோபல் ஜிடிபி அண்ட் ஆன் PPP பர்ச்சேசிங் பவர் டேர்ம்ஸ் அண்ட் குவார்டர் ஆன் MER பேசிஸ். ஸோ இந்தியா வந்து எக்கனாமி வந்து ஆல்ரெடி 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமி இருக்குது இன் PPP டேர்ம்ஸ். பட் யூஎஸ் அண்ட் சைனாவோட ரொம்ப பின்னாடி தெரியும். ஸோ 2015 என்ன சொல்கிறாங்கன்னா, பெஸ்ட் பர்ஃபார்மிங் எக்கனாமிஸ் வந்து எது இருக்கும், சைனா, இந்தியா அண்ட் USA, இந்தோனேஷியா, பிரேசில், ரஷ்யா, இது எல்லாமே வந்து பெஸ்ட் எக்கனாமிஸாக இருக்கும் அந்த ரிப்போர்ட் பிரகாரம். ஸோ இந்தியாவோட ஜிடிபி வந்து 17 ட்ரில்லியன் வந்து 2030 போகும் அண்ட் 42 ட்ரில்லியன் வந்து 2050 வந்து இன் PPP டேர்ம்ஸில் வந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ லிமிடேஷன்ஸ் ஆஃப் G7 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷனோட சக்ஸஸாக இருக்கட்டும் ஆர்எல்ஸ் வந்து அதோட ஒரு சிக்னிஃபிகன்ஸாக இருக்கட்டும் எப்போ இருக்குன்னா, ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னா அந்த ப்ராப்ளம்க்கு அவங்க சொல்யூஷன் இருந்தால் தான் இது இருக்கும். ஸோ G7 வந்து பார்த்திங்கன்னா 2007-8 எக்கனாமிக் கிரைசிஸ் வந்தது. அப்போது வந்து தே டிடன்ட் ப்ராமிஸ் வாட் நீட் டு பி டன். ஸோ அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஸோ அப்போலேருந்தே வந்து G7 மேலே இருக்கிற அந்த ஒரு இது வந்து போயிடுச்சு. ஸோ அப்போ தான் வந்து எமர்ஜ் ஆனது G20. ஸோ G20 வந்து கான்ஃபிடென்ஸாக இருக்கட்டும், ஒரு ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ், ஸோ நிறைய இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த டைமில் அந்த மொத்தம் குளோபல் ஃபினான்ஷியல் சிஸ்டமாக கொலாப்ஸ் ஆகலேருந்து காப்பாற்றினது G20 தான். ஸோ குரூப் ஆஃப் 20 கண்ட்ரீஸ் இவங்க தான். ஸோ G7 வந்து ஹஸ் நாட் கவர்டு கண்டெம்பரரி இஷ்யூஸ். இப்போ கோவிடாக இருக்கட்டும், பேண்டமிக்காக இருக்கட்டும், கிளைமேட் சேஞ்சாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ISIS இஷ்யூஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து G7 வந்து கவர் பண்ணலை. ஸோ G7 கண்ட்ரிஸ் வந்து 59% ஆஃப் குளோபல் CO2 எமிஷன்ஸ் வந்து இப்போ ஹோல்ட் பண்ணுறாங்க 1850 to 2010 ஸ்டாண்டர்ட்ஸ் பார்க்கும்போது. ஸோ 59% G7 கண்ட்ரிஸ் தான் வந்து தேர் ஹோல்டிங் திஸ். அண்ட் கோல் ஃபயர் பிளான்ஸ் வந்து ட்வைஸ் மோர் CO2 வந்து என்டையர் ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட், ஸோ ஆஃப்ரிக்கா கான்டினென்ட்டை விட அதிகமாகவே வந்து இவங்க வந்து எமிட் பண்ணுறாங்க. அண்ட் ஃப்ரான்ஸ், ஜெர்மனி அண்ட் UK தான் வந்து அதிகமாக ISISல கான்ட்ரிபியூட் வாலண்டியர்ஸ் வந்து அதிகமாக போகிறது. ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 22,000 30,000 பேர் வந்து ஃபாரின் ஃபைட்டர்ஸ் எல்லாமே இந்த 3 கண்ட்ரீஸை சேர்ந்தவங்க தான் இருந்தாங்க. அண்ட் வெஸ்ட் ஏஷியாவில் வந்து ஒரு டர்மாயில் இருக்குது. ஸோ அதனால் வந்து மைக்ரண்ட் கிரைசிஸ், ஸோ மெடிட்டரேனியன் சீ தான் வந்து ட்ராப்பாக ஒரு ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த சீயை தாண்டி போகணும், மேக்ஸிமம் அங்கேயே அந்த ரீஜன்லேயே வந்து நிறைய பேரை வந்து பிடிச்சி ஒரு ஸ்லேவ்ஸாக இருக்கட்டும், ஒரு ஹாஸ்டேஜாக இருக்கட்டும், அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. ஓகே. ஒரு நியூ இன்ஸ்டிடியூஷன் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் பீரியடில் ரொம்ப இப்போ COVID-19 பேண்டமிக் வந்ததுக்கப்புறம் நியூ மெக்கானிசம், ஒரு நியூ இன்ஸ்டிடியூஷன் இருந்தால் வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் வந்து ஃப்யூச்சர் லீடிங் எக்கனாமிஸ் ஜெர்மனி, ஜப்பான், UK, ஃப்ரான்ஸ், மெக்சிகோ, டர்க்கி, சவுத் கொரியா, ஆஸ்திரேலியா, ஸோ இவங்க எல்லாருமே வந்து அதில் வந்து பார்ட்டிசிபேட்டாக இருக்கணும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், மிஸ்டர் ட்ரம்ப்போட
அடுத்த எலெக்ஷன்ஸ் நவம்பரில் எலெக்ஷன்ஸ் வருது. அந்த எலெக்ஷன்ஸ் பொறுத்து தான் எல்லாமே இருக்கும். இன்கேஸ் அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா திஸ் ஜிஸ் 10 இருக்கட்டும் 11 இருக்கட்டும் ஃபார்ம் ஆகும். எல்ஸ் வந்து அது ஃபார்ம் ஆகாது. ஏன்னா நெக்ஸ்ட் வர கவர்மெண்ட் எப்படி அவங்க எந்த ஃபார்மேட்டில் இருக்க போகிறாங்கன்னு தெரியல, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு நியூ இன்டர்நேஷ்னல் மெக்கானிசம் வந்துச்சுன்னா அதோட ஃபோக்கஸ் வந்து குளோபல் இஷ்யூஸில் தான் இருக்கணும். ஸோ ரீஜனல் டிஸ்பேரிட்டிஸ் இல்லை கண்ட்ரிக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அதெல்லாமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஸோ குளோபலாக என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதை தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அந்த நியூ ஆர்கனைசேஷன். அண்ட் இந்தியா வந்து ஸ்டார்டிங்கில் இந்தியாவோட வைட்டல் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எதெல்லாம் இன்டர்நேஷ்னல் ட்ரேட், கிளைமேட் சேஞ்ச் அண்ட் COVID-19 கிரைசிஸ் இப்போ இருக்கிற டைம் ஃப்ரேமில். அண்ட் குளோபல் பப்ளிக் வெல்த் அண்ட் ரிவைவல் ஆஃப் க்ரோத் வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா எக்கனாமி பயங்கரமாக அடி வாங்கியிருக்குது. அண்ட் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டிஸ் வந்து நிறைய கண்ட்ரீஸில் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ பர் கேபிட்டா இன்கமும் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ அந்த எஸ்பெஷலி த லேபர் இன்டென்சிவ் கண்ட்ரீஸில் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப ரொம்ப அடி வாங்கியிருக்குது. ஓகே, ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். அண்ட் செகண்ட் ஆர்டர் ப்ரியாரிட்டிஸ் வந்து இப்போ இருக்கிற டைம் ஃப்ரேமில் என்னவாக இருக்கும் அப்படின்னா நிறைய வந்து பயோ வார் வர்றதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் வந்து எல்லா கண்ட்ரீஸுமே வந்து அவங்களோட 1975 பயாலஜிக்கல் வெப்பன் கன்வென்ஷன் அந்த ஆக்டை வந்து அவங்க ப்ராப்பராக வந்து அவங்க ரெகுலேட் பண்ணணும். ஸோ பிகாஸ் பயோ வார் இஸ் தி நியூ டைப் ஆஃப் வார். ஏன்னா இந்த வார் வந்து இன்னும் ப்ரூவ் ஆகலை, பட் சைனாவில் தான் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லி நிறைய தியரிஸ் போயிட்டுருக்குது. ஸோ இட் மைட் பி ட்ரூ. ஸோ அதுக்காக வந்து கண்ட்ரீஸோட இப்போ ஒரு ப்ரியாரிட்டி, செகண்ட் ஆர்டர் ப்ரியாரிட்டி வந்து இதாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வார் வர சான்சஸ் இருக்குது. ஸோ வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். ஸோ பிகாஸ் அந்த ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி மூலிமா வைரஸஸ் வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் COVID-19, நாட் ஷுர் பட் மேபி. ஓகே, அண்ட் ஈரான் கூட வந்து வி ஷுட் ஹேவ் அ குட் ரிலேஷன்ஷிப். ஆப்வியஸாக நான் ஆல்ரெடி ஒரு டாப்பிக்கில் சொன்னேன் தட் ஈரான் வந்து ரொம்ப பொட்டன்ஷியலான ஒரு நேஷன், ஒரு பொட்டன்ஷியலான பார்ட்னர். பட் மேக் ஷுர் தட் அவங்களோட நியூக்ளியர் வெப்பன்ஸாக இருக்கட்டும் அண்ட் அவங்க வந்து பீஸ் அண்ட் செக்யூரிட்டி வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். பிகாஸ் அவங்களோட நியூக்ளியர் ஆர்சினல் வந்து ஐ டோன்ட் நோ வாட் தே ஆர் யூஸிங் இட் ஃபார். ஸோ அண்ட் ஆப்கானிஸ்தானில் பார்த்தீங்கன்னா தாலிபான் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன், கவர்மெண்ட் வந்து ஒரு ரிலேஷன் வர சான்சஸ் இருக்குது. நம்ம வந்து அதில் ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் வந்து எடுத்தோம் அவங்களுக்கு அந்த மீட்டிங்ஸில் வந்து பேசுகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஆப்கானிஸ்தானில் ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் இந்தியா. ஏன்னா இந்தியா அண்ட் ஆப்கானிஸ்தான் ஆர் குட் பார்ட்னர்ஸ் அண்ட் பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் நாட் இன் குட் டர்ம்ஸ். ஸோ அப்படின்னு வரும்போது நம்ம நெய்பரிங் கண்ட்ரிஸ் எல்லாமே கொஞ்சம் சைனா அண்ட் பாகிஸ்தான் ஹாஸ்டைலாக இருக்கிற டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல பார்ட்னர்ஸ் வந்து கிடைப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ஓவராலாக அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த IFS ஆஃபீஸர் ஆகணும் அண்ட் ஃபாரின் ரிலேஷன்ஸ் வந்து நல்லா படிக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி டாபிக்ஸை விதவுட் ஃபெயில் இன்னும் கொஞ்சம் இன்க்ளூசிவாக நல்லா வந்து வைட் ஆஸ்பெக்டில் வந்து படிக்கணும் இந்த மாதிரி டாபிக்ஸை. ஓகே, கம்மிங் பேக் டு திஸ் ஒன், இதில் வந்து சிம்பிளான விஷயம் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஷ்ரமிக் ட்ரெயின்ஸ் விட்டாங்க அண்ட் வந்து நிறைய மைக்ரண்ட் டிஸ்ட்ரெஸ் இருந்தது. ஸோ சுப்ரீம் கோர்ட்டு வந்து இப்போது 15 டே டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தட் அந்த எல்லா மைக்ரண்ட்ஸையும் வந்து திருப்பி அவங்க வீட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. அண்ட் கிரிமினல் கேசஸ், அதாவது வயலேஷன் ஆஃப் லாக்டவுன் ரூல்ஸ் வந்து இருக்கிற கிரிமினல் கேசஸ் எல்லாமே ஸ்க்ராப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ப்ராப்ளம் என்னென்னா நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணது சுப்ரீம் கோர்ட்டை, நீங்கள் இவ்வளோ நாள் சும்மா இருந்துட்டு திடீர்னு வந்து இப்போ வர்றீங்க, இவ்வளோ லேட்டாக டிசிஷன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சில ஃபேக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 57.22 lakh மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. பட் தி அர்ஜ் இப்போது ஒரு அட் த இன்ஸ்டன்ட் என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்னா சோஷியல் செக்யூரிட்டி, ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், சோஷியல் இன்க்ளூஷன் எல்லாமே வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க. அண்ட் கவர்மெண்ட் ஷுட் நாட் ஃபெயில் டு கீப் அப் இட்ஸ் ப்ராமிஸ். ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அகைன் இதில் தான் நிறைய ஜுடிஷியரி அண்ட் நிறைய வந்து கொஞ்சம் இன்டெலெக்சுவல் பீப்புள், லாயர்ஸ் எல்லாமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணது கவர்மெண்ட்டை. ஓகே ஃபைன், நத்திங் ராங் இன் இட். லேட்டாக வந்தாலும் அவங்க வந்து கரெக்டாக வந்து பண்ண வேண்டிய விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஐ டோன்ட் நோ வை தே வர் ஸோ சைலண்ட் ஃபார் 2 months. பிகாஸ் அந்த டைமில் தான் வந்து ரொம்ப தேவைப்பட்டது நிறைய இது. ஸோ இதுதான் வந்து இதில் ஓவராலாக சொல்லியிருக்காங்க. இட்ஸ் நாட் தேட் இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் ஒரு மைக்ரண்ட் டிஸ்ட்ரெஸில் ஒரு பார்ட். ஸோ வென் கொஸ்டின் இஸ் ஆஸ்ட் அபவுட் மைக்ரண்ட் டிஸ்ட்ரெஸ், நீங்கள் நிறைய டாபிக்ஸ் படிச்சிருப்பீங்க, அதில் ஒரு பார்ட் தான் இது. ஸோ அகெயின் நான் சொல்கிறது தான், UPSCயில் ஒரு டாபிக் அப்படியே தூக்கி ஒரு ஆன்சரை எழுதக்கூடாது. அங்கங்கே சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு ஆன்சரை கிளப் பண்ணி தான் எழுதணும். அதுதான் வந்து ப்ராப்பரான ஒரு ஆன்சர் ரைட்டிங் ப்ரெசன்டேஷன். அண்ட் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம டெய்லி ஆன்சர் ரைட்டிங் வந்து இதில் பண்ணிகிட்ருக்கிறோம். இப்போ 3 days பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இன்னும் வந்து அதில் எங்கேஜிங்காக இருந்தால் இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே, கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஸ்டே டியூன். அண்ட் இந்த வீடியோ லைக் எனக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.